வணக்கம் இணைந்திருப்பது இலங்கை முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜான். அமெரிக்கா, ஐரோப்பா அதேபோன்ற மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 68வது சுதந்திர தின கொண்டாட்டம் கொழும்பு காலிமுகத்திடலில். நாட்டினதும் பாதுகாப்பு படையினரதும் கௌரவத்தை பாதுகாத்தே சர்வதேச யோசனைகளுக்கு முகம் கொடுப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. காணாமல் போனோரை தொழில் வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் கவனஈர்ப்பு போராட்டம். தொடர்ந்து விரிவான செய்திகள். இலங்கையின் 68வது சுதந்திர தின கொண்டாட்டம் கொழும்பு காலிமுகத்திடலில் கோலாகலமாக இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. A large group of distinguished guests including former President Chandrika Bandaranaike Kumaratunga, ministers, public representatives and diplomats attended the 6th Independence Day celebrations. හැටාට වසරකට වන නිදහසක් මේ දෙක අතරේ පුළුල් වෙනසක් තිබෙන බව මා විශ්වාස කරනවා. 1948ஆம் ஆண்டு எமது நாட்டு மக்கள் எதிர்பார்த்த சுதந்திரத்துக்கும் 68 வருடங்களின் பின்னர் இன்று நாம் எதிர்பார்க்கும் சுதந்திரத்துக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் இருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். 30ஆம் அல்லது 40ஆம் நூற்றாண்டுகளில் சமயம், இனம், கலாசாரம் என்ற வேறுபாடு என்று அனைவரும் ஒன்றிணைந்து மேற்கொண்ட போராட்டத்தில் கிடைத்த வெற்றியின் பின்னர் எமது நாட்டை கட்டியெழுப்பும் செயற்பாட்டினை நோக்கும் போது இன்று 68 வருடங்கள் கடந்துள்ளன. எமது நாட்டை ஆக்கிரமித்திருந்தவர்கள் எமது நாட்டில் விட்டுச் சென்ற பிரச்சனைகளை நாம் தீர்த்துள்ளோமா என்பதனை எமது மனச்சாட்சியிடம் கேட்க வேண்டும். இனங்களுக்கிடையில் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான செயற்பாடுகளை நாம் செய்திருந்தால் 80ஆம் ஆண்டுகளில் ஆரம்பத்தில் யுத்தம் ஏற்பட்டிருக்காது. அவ்வாறு உரிய முறையில் செயற்பட்டிருந்தால் 26 வருட கால மிலேச்ச பயங்கரவாத யுத்தத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்காது என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எனவே சுதந்திரம் என்னும் வார்த்தையின் அர்த்தத்தை புதிய நோக்கில் பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. மிகவும் விரிவான சுதந்திரம் என்னும் வார்த்தை நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரதும் பாரிய சவாலாக உள்ளது. நாம் இன்று ஜனநாயகம் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு யுகத்திலே வாழ்கின்றோம். இது மன்னர்கள் ஆட்சி செய்யும் யுகம் அல்ல. 26 வருட மிலேச்ச பயங்கரவாத முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. எனினும் யுத்தத்தின் பின்னர் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகளை உரிய முறை நிறைவேற்றாமையின் பிரதிபலனாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஊடாக இலங்கை தொடர்பில் பல பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டன. யுத்தத்தின் பின்னர் நாம் செய்ய வேண்டிய செயற்பாடுகளை உரிய முறையில் செய்திருந்தால் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஊடாக பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருக்க மாட்டாது என்று நான் நம்புகின்றேன். இது குறித்து சிலர் தவறான விடயங்களை தெரிவிக்கின்றனர். நான் தெளிவாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். எமது நாட்டின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையிலே நாம் அந்த பிரேரணையை எதிர்கொள்கின்றோம். எமது நாட்டு மக்களின் கௌரவத்தையும் முப்படையின் கௌரவத்தையும் பாதுகாக்கும் வகையை நாம் செயற்படுகின்றோம்.
குறுகிய காலத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் செயற்படும் அரசியல் பிரதிவாதிகள் இந்த பிரேரணையை செயற்படுத்தும் விதம் தொடர்பில் தவறான விடயங்களை கூறி வருகின்றனர். அந்த பிரேரணை நடைமுறைப்படுத்துவதனூடாக சுதந்திரம், ஜனநாயகம் மற்றும் தேசிய நல்லிணக்கம் என்பன இந்த நாட்டில் உறுதிப்படுத்தப்படுகின்றது என்பதனை நான் தெளிவாக கூற வேண்டும். இன்றைய 68வது சுதந்திர தின நிகழ்வில் நான் ஒரு உறுதிமொழியை வழங்குகின்றேன். மக்கள் சேவகன் என்ற வகையில், ஜனாதிபதி என்ற வகையில் இவை அனைத்தையும் நிறைவேற்றும் போது நாட்டின் உரிமையை பாதுகாப்பேன் என்று நான் கூற விரும்புகின்றேன். அரசாங்கத்தின் கௌரவத்தையும், முப்படையின் கௌரவம் மற்றும் ஒட்டுமொத்த மக்களின் கௌரவத்தையும் பாதுகாத்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எமது அரசாங்கம் செயற்படும் என்பதனை நான் உறுதியாக கூறுகின்றேன். ප්‍රතිඥා දෙනවා මේ සියල්ල ඉටු කිරීමේදී රටේ ස්වාධීනත්වය ආරක්ෂා කරමින් භෞමික අඛණ්ඩතාවය ආරක්ෂා කරමින් රට තුළ ජාතික සංහිඳියා පිළිවෙත ශක්තිමත් කරන්නේ රජයේ ගෞරවය, ත්‍රිවිධ හමුදාවල ගෞරවය, මුළු මහත් ජනතාවගේ ගෞරවය ආරක්ෂා කරගෙන එම ප්‍රශ්න විසඳීමට අපි රජයක් විදිහට සාමූහිකත්වයෙන් මුහුණ දෙන බව විශේෂයෙන්ම සඳහන් කරන්නට ඕනේ. விமானப்படை, கடற்படை, ராணுவம் உள்ளிட்ட 8000 முப்படையினர் 68வது சுதந்திர தினத்தை மேலும் வர்ணமயமாக்கினர். தொள்ளாயிரத்தி 1955 ஆண்டு அக்டோபர் இலங்கை ராணுவத்தின் மற்றொரு படையணியில் மேக படையணி சென்று கொண்டிருக்கிறது. இத்தியாசிய பிரதம සුදීව වික්‍රමගේ බිහිවීම යටතේ තම රෙජිමෙන්තු තුරුවාද 80 මාර්තු 15 වෙනි දින ආපමින් ශ්‍රී ලංකා ද්වීපයේ ආරෝ රෙජිමෙන්ட் படைப்பிரிவை தான் ராணுவத்தில் ஒரு சிறப்பு பிரிவாகும். முப்படையினரின் அணிவகுப்பு மற்றும் பேண்ட் வாத்தியங்கள் முப்படையினரின் கௌரவத்தை வெளிப்படுத்தியது. අභිමානවත් ලෙස පෙළපාලට ආචාර පිළ පාලිකාවේ වර්ණය අංක 2 කොවහන බලගණන ජනාධිපති ගමන් කළ ආකාරය පොදු පිළිදෙන්නේ කියන්නේ 68 වන ජාතික න්‍යාය වෙනුවෙන් දිවා රාත්‍රී දෙවන්ත බරි නුවන් අසංක විසින් දෙන පොලිසත් නිදහසින් පසු මෙරට ඇති වූ දෙවන්තම රැකවරණය ලබා දීමේදී පොලිස් විශේෂ කාර්ය බලකාරී චමින්ද බමුණු ආරච්චි අනදෙන සේවයේ විශේෂ ශ්‍රේණිය නිලධාරී වන රටේ උතුම් වේගය 60 කිලෝමීටර් 185 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட பல்குழல் தாக்குதல் භාවිතා කරන ප්‍රදර්ශන රථය ගමන් කරලා වසන ලද බෝම්බ නිෂ්ක්‍රීය බලගණයට ඇත් සුනකින් ගමන් කරන රථය 200 மீட்டர் பாலங்கள் 100 மீட்டர் தூரம் கொண்ட பாலங்களை மிக குறுகிய நேரத்தில் දෙකක් ඒ සමග ගමන් කරලා ලබනම දැන් ඔබ ඉදිරියෙන් ගමන් කරන්නේ ක්‍රියාන්විත මැදිරියක අඩංගු වන නවීන සංඥා උපකරණ රථය SR 500 DFC වර්ග වලට අයත් அதிசாத்திரிவு தாக்குதலுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய ஆயுதப்படையணி ශ්‍රී නාවික හමුදාවේ විශේෂ අංශයක් වන කිමුතු අංශේ නාවිකයින් සවන්ට ආවේනික වූ උපකරණ සහිතව ගණනාවලට නිශ්චිත සතුටක් ලබා දෙන ඒ වගේම එල්ල කරන ප්‍රහාරයන්හි සාර්ථක භාවයන් නිරීක්ෂණය කරන விசேட செய்மதி கோபுரம் ஒன்று இங்கே எடுத்துச் செல்லப்படுகின்றது. දැන් නිමිට ලැබෙනවා කපිරි ගුවන් යාන සඳහා යොදා ගන්නා බෝම්බ සහ මිසයිල් ප්‍රදර්ශනය කර ඇති ආකාරය. රජන ගුවනින් නික්මනවා. ඒ වගේම වොරන්ට් ඔෆිසර් ශිෂ්‍යපට බාලක බාලිකාවන් 300ක් හා ශිෂ්‍යපට බාලක බාලිකාවන් 200ක් නිලධාරීන් හා සහභාගී වෙනවා ඇත. 1985 ශ්‍රී ලංකා පොලිස් ශිෂ්‍යපට බලකාය ඒකාබද්ධ කරමින් ජාතික ජාත්‍යන්තර තලයේ නියෝජනය කර සියලුම පැරෂුට් බටෙන් එක්ව ගරු ජනාධිපතිතුමන් වෙත ආචාර්ය පුද කරන්නට සූදානම් වන ආකාරය ශ්‍රී ලංකා ගුවන් හමුදාව එක්වයි එකාවන්ද මේ ආචාර සමාචාර පුද කරන්නේ ගරු ජනාධිපතිතුමන් වෙත තම සාර්ථක පින්වෙන් අතුරුව අප සෑම දිනකටම ආඩම්බර විය හැකි. இதேவேளை இம்முறை சுதந்திர தின நிகழ்வில் தமிழ் மொழியிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது. அறுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வெகு விமர்சையாக இன்று முன்னெடுக்கப்பட்டது.
சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னுமல பாரீஸ்வர ஆலயத்தில் விசேட பூஜைகள் இன்று காலை இடம்பெற்றன. இதன்போது அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை யாழ் மாவட்ட செயலகத்தில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வுகள் நமது கேமராவில் இவ்வாறு பதிவாகின. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வின் போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், ராணுவ அதிகாரிகள், பாடசாலை மாணவர்கள் கலந்து சிறப்பித்தனர். நாங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு அறியப்படுகின்றோம். வவுனியாவில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வில் மத அனுஷ்டானங்களின் பின்னர் தேசிய கொடியேற்றப்பட்டது. சுதந்திர தின நிகழ்வுகள் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் தலைமையில் நடைபெற்றன. இதன்போது மதகுருமார்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வுகள் நமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. அறுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிண்ணியா பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் சிறப்பு தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. புத்தளம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வின் போது நாட்டுக்காக உயிர்நீத்தவர்களை நினைவு கூர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஹட்டன் தரவளை மீட்பிரிவு கிராமிய அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் சுதந்திர தின நிகழ்வுகள் தரவளை மீட்பிரிவு கோயில் திடலில் நடைபெற்றது. இதன்போது விசேட பூஜைகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை மற்றும் இந்தியாவிடையிலான உறவுகள் மற்றும் சமகால நிலைப்பாடுகள் முதிர்ச்சி நிலையில் உள்ளதாக இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். 68வது சுதந்திர தினத்தினை முன்னிட்டு தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
68வது சுதந்திர தினத்தை அனுஷ்டிக்கும் இலங்கை அரசுக்கும் இலங்கை மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். 68வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் காலப்பகுதியிலான இலங்கை வாழ் மக்களின் சுதந்திரம் தொடர்பில் தமது அவதானத்தை வெளிப்படுத்துவதாக பிரணாப் முகர்ஜி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான நட்புறவுகள் பல நூற்றாண்டு காலம் பழமை வாய்ந்தது என்பதுடன் அது முதிர்ச்சியடைந்த பிணைப்பாக உள்ளது எனவும் முகர்ஜி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். புதிய தலைமைத்துவத்தின் கீழ் மொழி வலுப்பெற்றுள்ள நாட்டில் இந்தியாவுடனான இருநாட்டு நன்மைகள் பொருந்திய உடன்பாட்டு உறவுகள் வலுவடையும் என தாம் நம்புவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அனுப்பி வைத்துள்ள வாழ்த்தில் இந்திய குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நெருங்கிய நண்பர் உறவினர் என்ற வகையில் இலங்கைகளுக்கு தாம் எப்போதும் ஆதரவாக இருப்போம் என்பதை தெரிவிக்க கிடைத்த சிறந்த சந்தர்ப்பமாக இதனை கருதுவதாகவும் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர தின வரலாறு தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. 1505 ஆண்டு நவம்பர் மாதம் போர்த்துகேய கொடிகளுடன் கப்பல்கள் கொழும்பு கடலில் நங்கூரமிட்டன. பல நூற்றாண்டு காலமாக ரம்மியமான இந்த தீவின் கௌரவமான சுதந்திரத்தை முடிவிற்கு கொண்டு வருவதாக இந்த கப்பல்களின் வரவு அமைந்தது. கொழும்பில் உள்ள கற்பாறைகளில் தனது மன்னரின் சுவட்டை பதித்து இந்த நாட்டின் இறையாண்மைக்கு லாரன்சோ டி அல்மேதா துரதிருஷ்டவசமான அடையாளத்தை இட்டுச் சென்றார். 1517 ஆண்டில் மீண்டும் வந்த போர்த்துகேயர் இலங்கையின் கரையோர பிரதேசங்களின் அதிகாரத்தை தம்வசப்படுத்திக் கொண்டார்கள். ஒரு நூற்றாண்டிற்கும் அதிகமான காலமாக தனது அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்ட போர்த்துகேயருக்கு 1655 செப்டம்பர் மாதம் ஜெராட் ஹல்ப் தலைமையிலான ஒல்லாந்தர் ஆக்கிரமிப்பினால் சவால்களை சந்திக்க நேர்ந்தது. அன்று ஆரம்பித்த ஒல்லாந்தர் யுகத்தை முடிவிற்கு கொண்டு வந்து கிறிஸ்துவுக்கு பின் 1796 ஆண்டில் ஆங்கிலேயர்கள் நாட்டை ஆக்கிரமித்து அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். ஏகபல மகாநிலைமையின் ஒத்துழைப்பை மிகவும் தந்திரமாக தம்பசப்படுத்திக் கொண்ட ஆங்கிலேயர்கள் கண்டி ராசதானியை கைப்பற்றி 1815 ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஒப்பந்தத்தின் ஊடாக நாட்டின் உரிமையை பெற்றுக் கொண்டனர். இன்றுடன் 201 ஆண்டுகளுக்கு முன்னர் 1815 ஆண்டில் ஒற்றுமையின்மையால் இழந்த சுதந்திரம் அனைத்து இனங்களின் ஒற்றுமையினால் 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கைக்கு மீண்டும் கிடைத்தது. அந்த வெற்றி கொண்டாட்டங்களை நம் தாய் திருநாட்டின் 68வது சுதந்திர தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகின்றது. காணாமல் போனோரை தேடி தருமாறு வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் மாகாணங்களில் ஆர்ப்பாட்டங்களும் கவன ஈர்ப்பு போராட்டங்களும் இன்று வலுப்பெற்றன. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இன்று காலை முதல் மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடித் தருமாறு தமிழ் கைதிகளை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் இதன்போது வலியுறுத்தப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். எத்தனையோ போராட்டங்களை செய்து கொண்டு வரோம். எங்களுக்கு இதுவரைக்கு என்னவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. முடிவு வேண்டும். சரி, எங்களுக்கு எந்த ஆசை உண்டோ ஒரு ஒன்றுமே வேண்டாம். எங்களோட பிள்ளைங்க உயிரத்தோட கிடைக்கிறோம். அந்த உள்நாட்டு செய்திகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் எதிர்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை 8 மணிக்கு பாருங்கள். வணக்கம்.